வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ரொம்பவே சிறப்பா பூமி பூஜையை பண்ணி முடிச்சதுனால ராஜேஸ்வரி, இவ இப்படியே இருந்துட்டு இருந்தா சரி வராது, இவளை எப்படியாச்சும் கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக இப்ப நம்ம மல்லியை கொலை பண்றதுக்காக சாப்பாட்டுல விஷத்தை கலந்துடுறா. அதுவும் இல்லாம நம்ம மல்லியை அந்த சாப்பாடை சாப்பிட்டுடுறாங்க. இதனால விளைவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா பூமி பூஜை நடக்கலன்னா மொத்த பிளானுமே ஃப்ளாப் ஆயிருக்கும். யாரும் ஃப்ளாட் வாங்கியிருக்க மாட்டாங்க. எதுவுமே நடந்திருக்காது. அப்படி இருக்கும்போது விஜய் ரொம்பவே கஷ்டப்படும்போது கை கொடுத்து ரொம்பவே சிறப்பா பண்ணி முடிச்சாங்கல்ல மல்லி. அதனால ரொம்பவே சந்தோஷமா மல்லியை பார்த்துக்கிறாரு, பேசுறாரு. ஒரே காதல் தான். சும்மாவே 2 பேரும் அதிரடியா காதல் பண்ணுவாங்க. இதுல வேற மல்லி வேற இப்படிலாம் பண்ணதுனால அவங்களால ஏத்துக்கவே முடியல. விஜயால ரொம்பவே ஹாப்பியா மல்லிக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து குடுக்குறாரு. மல்லிக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஜய். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ராஜேஸ்வரி, என்னோட பிளானை சொதப்பிட்டு அவ சந்தோஷமா இருக்காளா? கண்டிப்பா அவ சந்தோஷமா இருக்கவே கூடாது. அவளை நான் சந்தோஷமா இருக்கவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சுத்தமா புரியல ராஜேஸ்வரிக்கு. ஏதாவது ஒன்று பண்ணணுமே. யோசி 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 யோசின்னு சொல்லிட்டு நல்லா யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னா, இவ உயிரோட இருக்க இருக்க நமக்கு ஆபத்து தான். அதனால இவளை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் அந்த பிளான் அவங்களுக்கு தென்படுது. என்னன்னா, இவளை சாகடிச்சிடலாம், இவ இருக்கவே கூடாது, இவ இருக்க இருக்க என்னோட மொத்த பிளானையுமே இவ ஃப்ளாப் பண்ணிட்டு தான் இருப்பா, அதனால இவளை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி விஷத்தை வாங்கிட்டு இதுக்கு மேலே பூமி பூஜை எப்படி நடக்குது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவ இங்கே கணக்கு போட்டு எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம மல்லி இவள் மல்லிக்கே தெரியாமல் தான் சாப்பாட்டில் விஷத்தை கலந்துடுறா ராஜேஸ்வரி. அந்த சாப்பாடு செஞ்சுட்டு மல்லி விஜய் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அதில் விஷத்தை கலந்துடுறா. அதுக்கப்புறம் விஜய் மல்லியும் சாப்பிட்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதை விஜய் ஃபஸ்ட்டு ரொம்ப அன்பாக இருக்கவும், நான் ஊட்டி விட்றேன் என் பொண்டாட்டிக்கு, நான் ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு மல்லிக்கு மல்லி நானே ஊட்டி விட்றேன் மல்லி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றாங்க. புருஷன் கையால் விஷம் கொடுத்த கணக்காக மாறிடுச்சு. கொடுத்ததுமே மல்லி வாயிலேருந்து ரத்தம். என்னன்னு ஒன்றுமே புரியல. என்னடா இது, எதுக்காக ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க நம்ம விஜய். என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. எதுவுமே தென்பட மாட்டுது. ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் ஒரு பக்கம் தவிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் வாயிலேருந்து ரத்தம் வரும். ராஜேஸ்வரிக்கு செம சிரிப்பு. என்னோடய பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சி. இதுக்கு மேலே நீங்களா நானா நான் பார்த்துட்றேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் நம்ம மல்லிக்கு விஜய் எனக்கு ஏதோ பயமாக இருக்குது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத மல்லி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய், என்னை ஏதோ தப்பு நடந்திருக்கு விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. இப்போ தான் நம்ம மல்லி யோசிக்கிறாங்க. ஒருவேளை ராஜேஸ்வரி விஷத்தை கலந்துருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போதே ராஜேஸ்வரி பாட்டிலோட நிற்கிறா. ஆமாம், நான் விஷத்தை கலந்துட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. என்னடா இது இப்படி நடந்துட்டுருக்கே, இதை நம்ம இப்படியே விட்டு வைக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம மல்லிக்கு ஒரு ஐடியா தோணுது. விஜய் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எப்படியாச்சும் சரி பண்ணிவிடுங்க விஜய், நான் உயிர் வாழணும், உங்களுக்காகவும் வெண்பாக்காகவும் நான் உயிர் வாழணும், என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கதறது ரொம்பவே கொடுமையாக இருந்ததுங்க. ஏன்னா நான் சாகக்கூடாது, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதில் தான் வேல்யூ அதிகம் இருக்குது. அது மாதிரி தான் இப்போ நிறைய நடந்துடுச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் விஜய்க்கு ராஜேஸ்வரி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி
நினச்சிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்படி ஆக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம மல்லி உயிர் பழைப்பாங்களா, இல்லை என்ன தான் நடக்க போகுது, எப்படி தான் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சுத்தமாக தெரியல. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலமையில தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டோன்னா மல்லிகை ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அதெல்லாம் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானுங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில. இல்லை என் பொண்டாட்டியை நான் காப்பாற்றியே ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், எப்படியாச்சும் வந்து என் பொண்டாட்டியை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கதறி அழுகுறாங்க. நம்ம விஜய் என்ன நடந்துச்சு, இது ஒரு விஷ கேஸ்னால் எங்களால் காப்பாற்ற முடியாது சார், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம்னு நினச்சிட்ருங்க. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்லி எதிர்பார்க்கல. மல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. மல்லி எப்படியாச்சும் வந்து இதில் வந்து வெளியே வந்து நினைக்கிறாங்க. பார்ப்போம். பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது, இப்படி நடக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லைக் ஷேர் மறக்காம